திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு பலியிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பராமரித்து வருகிற ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளிலே இந்த பலியிலே எங்களை இணைத்து தம்முடைய அருள் ஆசிரியரை நிறைவாக தர இருக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகிற நன்மைகள் எல்லாவற்றிற்குமாக நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே தங்களுடைய பிறந்த நாள்களை நினைவு கூறுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் தங்களுடைய திருமண ஆண்டு நாளிலே தங்களுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த கொடையூடாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேட விதமாக செபிப்போம். ஆண்டவருடைய தொடுகை அவர்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த நாளிலே நீண்ட பயணம் மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த பயணம் முழுவதிலும் ஆண்டவருடைய அட்கரம் அவர்களுக்கு வழித்துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களிடம் யாரெல்லாம் தங்களுடைய செவ உதவிகளை கேட்டுக்கொண்டார்களோ அவர்களையும் இந்த பலியிலே சிறப்பான விதத்தில் நினைவு கூறுவோம். இன்னும் திருச்சபை இன்றைய நாளிலே திருத்தந்தையும் மறை வல்லுநருமாகிய புனித பெரிய கிரகோரியாருடைய நினைவை கொண்டாடுகிறது. சிறப்பாக இந்த புனிதர் ஆசிரியர்களுடைய பாதுகாவலராக தரப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆசிரிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். ஞானத்தோடு தங்களுடைய மாணவர்களை வழி காட்டுகிற அருளையும் ஆசிரியரையும் புனித கிரகோரியாரோடாக ஆண்டவர் நிறைவாக இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசிரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்புகிறேனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்முடைய மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியாரின் பரிந்துரையால் நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள்நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 16 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். மானிடர்க்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார்.
தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 31 தொடங்கி 37 முடியும். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயா, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்தது. அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எது பலமானது, எது சக்தி வாய்ந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டால் அதற்குரிய பதிலாக அமைவது எங்களுடைய மனம் அல்லது சிந்தனை. எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய மனம்தான் இந்த உலகத்திலே மிகவும் பலம் வாய்ந்தது, வல்லமை ஆனது. மனிதன் தனது சிந்தனையினால்தான் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். எல்லா கண்டுபிடிப்புகள், மனிதர் கண்டுபிடிக்கிற எல்லா விதமான கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் எல்லாம் அவனுடைய சிந்தனையிலே உதயமாகித்தான் அது பொருள்களாக வெளிப்படுகிறது. ஆகவே மனித மனம் அல்லது மனித சிந்தனை என்பது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட பலமானது, வல்லமையானது. இன்றைய இந்த முதலாவது இறைவார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய மனங்களை அறிய வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற போது நாங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். எங்களுடைய மனதை நாங்கள் ஒருமுகப்படுத்துவோம். மனதுக்குள்ளே நல்லதை நாங்கள் தியானிப்போம். மனதுக்குள்ளே ஆண்டவருக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். அந்த வல்லமையான இடத்திலே என்னென்ன இருக்கிறது என்கிறதை நாங்கள் தியானிக்க, சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மனங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட விடயங்கள் இருக்கிறது? மனங்கள் தூய்மையானதாக இருந்தால், மனதுக்குள்ளே இறைவனுடைய பிரசன்னம் இருந்தால், எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகிற செய்தியை நாங்கள் இலகுவாக நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். அந்த செய்திகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற விதமாக இசைவாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுவோம். எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள்
மறக்க முடியாத பெரியதொரு உண்மையாக இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பேய் பிடித்திருந்த ஒருவரை குணப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர்கள் பலர், ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தவர்கள் பலர். ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். ஆண்டவருடைய வாழ்விலே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். மக்கள் கூட்டத்தினர் சான்று பகர்ந்தார்கள். இப்படி ஏராளமானவர்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். அதில் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தீய ஆவி ஆண்டவருக்கு சான்று பகர்கிறது. நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர். தீய ஆவிகள் கூட அவருக்கு சான்று பகர்கிறது. தீய ஆவிகள் ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து கொண்டன, அவருடைய அந்த பிரசன்னத்தை அவைகள் அறிந்து கொண்டன. ஆனால் மனிதர்களாக இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோமா? தீய ஆவிகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள். அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இவ்வுலக வாழ்விலே நாங்கள் பயணம் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவரை நாங்கள் இனம் கண்டு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோமா? நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது, எங்களுடைய மனங்களுக்குள்ளே தீமையான விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய மனங்களுக்குள்ளே இந்த உலகியல் சார்ந்த காரியங்கள் நிரம்பி போயிருக்கிறபடியினாலே நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை எங்களுடைய மனங்களினாலே உணர்ந்து கொள்ளுவது முடியாதொரு காரியமாக இந்த நாள்களிலே எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருவரும் ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய மனதை நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து சாட்சிய வாழ்வை நாங்கள் வாழுவது இந்த காலத்தினுடைய முக்கியமான தேவையாக இருக்கிறது. பேய்கள் கூட ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தன. மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் சான்று பகருகிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆலயங்களுக்கு போகிறோம், உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அங்கே உணர்கிறோமா? நாங்கள் நற்கருணை பந்தியிலே நாங்கள் அமருகிறோம், ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோமா? நாங்கள் ஒருவரும் ஆழமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகளூடாக ஆண்டவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய சித்தத்தையும் எங்களுக்கு தெளிவாக புலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்கும் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் தூய ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை இனம் கண்டு கொள்ளுகிற நல்லதொரு வாழ்வை வாழ சிறப்பான விதத்திலே ஆண்டவரை நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தையும் வல்லமையையும் ஆசீரையும் தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிற போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து கொண்டு தூய ஆவியானவருடைய வழிகாட்டலோடு ஞானத்தோடு மக்களை வழிகாட்டுகிற அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உலக அமைதிக்காகவும் இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே செபிப்போம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் எதிர்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாம் அனைவரும் உம் விருப்பத்தை உணர்ந்து செயல்படவும் நீர் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளுக்கு நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்து உமது அருளை கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் வாடுவோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும்
ஜனநாயகத்தின் அறநெறி பண்புகளின் வேரூன்றி எம் அரசியல் சாசனம் கூறும் உயர் மதிப்பீடுகளை உள்ளத்தில் இருத்தி எம் நாட்டை அழிவு பண்பாட்டிலிருந்து வாழ்வு பண்பாட்டை நோக்கி வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே பலவிதமான தேவைகளோடு ஒன்று கூடி இந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த இடத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. இதய காணிக்கை, பெறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளங்கொண்ட உம்மை வேண்டுகிறோம். அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலிடத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருள் அமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே வாழ்வோர் அனைவரின் தாயே வானுலகை அடையும் வழியே வாழ்வோர் அனைவரின் தாயே வாஞ்சையுடனைக்கும் தாரகையே வாஞ்சையுடனைக்கும் தாரகையே வாடிய மனிதர் கதியென கொண்டோம் ஞானம் நிறை கன்னிகையே நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.